உருவு மலரு புனித இடம் ஆலயம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் ஆலயம் ஆலயம் உருவு மலரு புனித இடம் ஆலயம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் ஆலயம் ஒன்று பெருகிய ஒன்று அடங்கிய உம்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம் 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 உள்ள ஒன்று சேரும் ஆலயம் ஆலயம் இனியவர்களே, இந்த நாளிலே நாம் பாடகர் குழு தலைவி புனித செசிலியாவுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். எனவே இந்த விழாவிலே குறிப்பாக நமது பங்கில் இருக்கிற பாடகர் குழுவை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கடவுள் திருவழிபாட்டுக்கு சிறப்பாக ஒத்துழைக்கிற அவர்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஒவ்வொரு திருப்பலிலும் வழிபாடுகளிலும் பாடல் மூலமாக இந்த வழிபாடுகளில் கலந்து கொள்கிற நம் ஒவ்வொருவரையும் கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த பலியிலே வேண்டிக் கொள்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நவம்பர் 22ஆம் தேதியில் நாம் புனித செசிலியாவின் திருநாளை கொண்டாடுகிறோம். புனித செசிலியா கிறிஸ்தவ இசைக்கலைஞர்களின் பொருத்தப்படியான புனிதர் ஆவார். தன்னுடைய இசை மற்றும் பக்தி மூலம் இறைவனை புகழ்ந்து தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் அவருக்கு அர்ப்பணித்தார். அவருடைய கண்ணியமான வாழ்க்கை எங்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. துன்பங்களிலும் சோதனைகளிலும் அவர் உறுதியுடன் நம்பிக்கையோடு வாழ்ந்தார். இன்றைய திருப்பலியில் புனிதர் சிசிலியாவின் தியாகமும் அவருடைய இறைவன் மீது கொண்ட அன்பையும் நினைவு கூர்ந்து நாம் அவரை போல வாழ இயலுமாறு இறைவனிடம் அருளுக்கு கேட்போம். இப்பொழுது மனதை புனிதமாக்கி இறைவனின் அருளின் மூலம் இத்திருப்பலியை தொடங்குவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானுதல் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உலகங்களிலே கடவுளுக்கு வாழ்க்கை உண்டாகுக. உலகினிலே பரலோகத்து அமைதியும் ஆளுக. புகழ்கிறோம், போற்றுகிறோம், பாடுகின்றோம் இறைவனை. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், வழிபடுகின்றோம் தேவனே. ஆராதனை 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 புரிந்து மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே 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 இறை தந்தையினின்று உதித்தவனே. தந்தையினின்று உதித்தவனே. உலகின் பாவம் போக்குபவரே, நீ என் மீது இரங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையிடம் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இறங்குமையா என் மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே, தூயவர் 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 ஐயா நீர். ஆண்டவர் நீர் ஒருவர்.
மன்றாடுவோமாக. இறைவா, புனித செசிலியாவின் ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமடியாராகிய அவரை பற்றிய மரபு வழியாக சொல்லப்படுவதை நாங்கள் பின்பற்ற வேண்டிய எடுத்துக்காட்டுகளாகவும் திருமகன் கிறிஸ்து தம் ஊழியர்களிடத்தில் ஆற்றும் அரிய செயல்களை அறிவிப்பனவாகவும் விளங்கச் செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பின் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14, 15, 19, 20. ஆண்டவர் கூறுவது: நான் இஸ்ரேலை நயமாக கவர்ந்திழுப்பேன், பாலை நிலத்துக்கு அவளை கூட்டிப் போவேன், நெஞ்சுருக அவளுடன் பேசுவேன். அப்போது அவள் அங்கே தன் இளமையின் நாட்களிலும் எகிப்து நாட்டினின்று வெளியேறிய காலத்திலும் பாடியது போல் பாடுவாள். இஸ்ரேல், முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். மாறாக அன்புடன் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். ஆண்டவராம் என்னை நீயும் அறிந்து கொள்வாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கி போனேன். தாங்கி நின்றான். தூர சென்றாலும் துணையாய் வந்தேன், துன்பத்தில் வாழ துணிவை தந்தான். தாயின் கருவில் உருவாகிறேன், நடுங்கி விழும்போது தாங்கி நின்றான். தூர சென்றாலும் துணையாய் வந்தேன், துன்பத்தில் வாழ துணிவை தந்தான். அஞ்சாதே மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே மகளே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம்
நான் இருப்பேன். ஆண்டவரே நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கி போவேன். எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவாய், விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவேன். உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவாய், உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவேன். எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவாய், விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவேன். உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவாய், உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவேன். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகனே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கி போவேன். ஆண்டவரே நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கி போவேன். என் நாடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 25ஆம் அதிகாரம் முதல் 13 இறைவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு உவமையாக கூறியது. விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள கன்னி தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள்.
அறிவிலிகள் ஐவரும் தங்கள் விளக்குகளை எடுத்துச் சென்றார்கள், ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்துச் செல்லவில்லை. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் களங்களில் எண்ணெயும் எடுத்துச் சென்றனர். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில், இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்போது அறிவிலிகள் முன்மதியுடையோரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள். முன்மதியுடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம், எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்போது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகளும் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேலையோ உங்களுக்கு தெரியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமது புகழ். இயேசுவில் இனியவர்களே, இன்றைய நாளில் நாம் அனைவரும் மகிழ்வாக பாடகர் குழு தலைவியான புனித செசிலியாவுடைய விழாவை கொண்டாடுகிறோம். இனியவர்களே, இந்த மறைசாட்சியுடைய வாழ்க்கை நமக்கு ஓரளவுக்கு தெரிந்திருக்கலாம். சிறு வயதிலிருந்தே ஆண்டவருக்காக புகழ் பாடல் பாடிய ஒரு புனிதை என்று சொல்வார்கள். அவர் எந்த அளவிற்கு ஆண்டவர் மீது அதீதமான அன்பு கொண்டிருந்தார் என்றால், என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரை புகழ்வதற்காகவே நான் அர்ப்பணித்திருக்கிறேன், எனவே இந்த மனவாழ்வு எனக்கு வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய பெற்றோரிடம் அவர் சொல்லுகிறார். ஆனாலும் பெற்றோர் அதை கேட்பதற்கு தயாராக இல்லை. நமக்கு ஒரு கடன் இருக்குது, இல்லை திறந்துருச்சுன்னா அதை படிக்க வைக்கணும், கல்யாணம் முடிச்சு வச்சாதான் நம்ம கடன் ஒழியும் அப்படி சொல்லுவோம். அந்த காரியத்தை செஞ்சு வைக்கலன்னா ஒரு கடன் முடியாமல் இருக்குதே அப்படிங்கிற வருத்தம் எல்லா அப்பா அம்மாவுக்கும் இருக்கும். எனவே என்னுடைய கடன் ஒழிய வேண்டும் என்று அவருடைய தந்தை அவரை கட்டாயப்படுத்தி வலேரியன் என்கிற ஒரு இளைஞனுக்கு திருமணம் முடித்து வைக்கிறார்கள். திருமணம் முடித்தார்கள், அவ்வளவுதான். அவர்கள் இயல்பான தம்பதியருடைய வாழ்க்கை வாழ அவர் ஒருபோதும் ஒத்துக்கொள்ளவில்லை. வலேரியன் ஒரு முறை கேட்கிறார், ஏன் என்னால் உன்னை நெருங்கவே முடியவில்லை என்று கேட்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், நான் என்னை எனது மணவாளனாகிய கடவுள் இயேசு கிறிஸ்துவிற்கு அர்ப்பணித்திருக்கிறேன், எனவே ஆண்டவர் தனது தூதரை எனக்கு காவலாக வைத்திருக்கிறார், எனவே தான் உன்னால் என்னை நெருங்க முடியவில்லை என்று சொல்கிறார். வலேரியன் ஒரு கிறிஸ்தவன் அல்ல, அவன் பிற சமயத்தை சார்ந்தவன். அவன் சொல்கிறான், அதுவெல்லாம் போய் உண்மையை சொல்லு என்று சொல்லுகிற பொழுது, யார் திருமுழுக்கு பெற்று கடவுளை நம்புகிறார்களோ அவர்களுக்கு தான் அது தெரியும் என்று சொல்லுகிறான். அவர் விளையாட்டுக்கு தான் சொல்லுகிறாரோ என்று நினைத்த வலேரியன், ஒருவேளை இருந்தால் என்ன என்று யோசித்து பார்த்துவிட்டு, நான் அந்த கிறிஸ்தவ சமயத்தை தழுவுவேன் என்று சொல்லி மன உறுதி கொள்கிறான். கடவுளை நம்ப வேண்டும், எனக்கும் அந்த காட்சி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்து விட்டு அவன் சென்று திருமுழுக்கு பெறுகிறான். திருமுழுக்கு பெற்று வருகிற பொழுது வீடு பூட்டி இருக்கிறது, திறந்து உள்ளே வருகிறான். அங்கு செசிலியா ஆண்டவரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது அந்த காட்சியை பார்க்கிற வலேரியன் திகைத்து போகிறான். அவள் சொன்னபடியே முழந்தால் படிட்டு கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிற செசிலியாவின் பின்புறமாக ஒரு வானதூதரும் நின்று ஜெபித்து கொண்டிருக்கிறார். இந்த காட்சியை கண்டவன் மிகவும் அதிசெய்து உரத்த குரலில் ஆண்டவரை பாராட்டுகிறான், ஆண்டவரை போற்றுகிறான். அப்பொழுது செசிலியார் சொல்கிறார், நீங்கள் திருமுழுக்கு பெற்றீர்களா? ஆம், நான் திருமுழுக்கு பெற்றேன், நீ சொன்னது உண்மைதான், இந்த வானதூதரை நான் பார்க்கிறேன். இந்த செய்தி அப்படியே ஒருவருக்காக கடந்து செல்கிறது, அரசனை சென்று எட்டுகிறது. அரசனுக்கு இந்த செய்தி போகிற பொழுது அரசன் அதிசயித்து போகிறான். ஆனாலும் நான் தானே கடவுள், என்னை தானே வணங்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் அவர்கள் இருவரையும் வர வைக்கிறான். வர வைத்து, நீங்கள் செய்தது ராஜ துரோகம், எனவே நீங்கள் அந்த ஆண்டவரை வணங்குவதை விட்டுவிட்டு என்னை வணங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இருவருமே முடியாது என்று சொல்கிறார்கள். வலேரியனை முதலில் வெட்டுகிறார்கள், அவன் இறந்து போகிறான். அடுத்ததாக, இதற்கெல்லாம் காரணம் நீதான், உன்னை எல்லா மக்களுக்கு முன்பாக நாங்கள் வெட்டி கொள்வோம் என்று சொல்லி முடிவெடுத்து எல்லா மக்களையும் வர வைத்து வெட்டுகிறான். முடியவில்லை.
2வது முறை வெட்டுகிறான், அப்பொழுதும் அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. 3ஆம் முறையாக வெட்டும் பொழுதுதான் அவருடைய உடலிலிருந்து தலை துண்டாக போனது என்று ஒரு மரபும், இல்லை தலை துண்டாக போகவில்லை, இரத்தம் மட்டும் கசிந்து கொண்டிருந்தது என்று ஒரு மரபும் சொல்கிறார்கள். எது எப்படியோ அவர் உடனே இறக்கவில்லை. இரத்தம் எல்லாம் வடிந்த பிறகு கூட ஏறத்தாழ 3 நாட்கள் புனித செசிலியா ஆண்டவரை போற்றி கொண்டே இருந்தாராம். அவருடைய வாய் இறைப்புகள் இசைத்து கொண்டே இருந்ததாம். 3 நாட்கள் கழித்து அவர் இறந்து போனார் என்று மரபு சொல்கிறது. இனியவர்களே, இவ்வளவு தூரம் ஆண்டவரை ஒருவர் பாராட்ட முடியுமா? ஆண்டவரை ஒருவர் போற்ற முடியுமா? ஆண்டவர் மீது ஒருவர் அன்பு கொள்ள முடியுமா? அதைத்தான் இவருடைய வாழ்க்கையில் நம்ம அதிசயித்து பார்க்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. இவர் பாடகர் குழு தலைவி என்றால் நம்ம எல்லாருக்குமே தலைவி. நம்ம அனைவருமே திருப்பலிக்கு வந்தால் சத்தமாக பாட, நம்முடைய ஊரில் நான் ரசித்து பார்க்கிற ஒரு காரியம் அது. எல்லாருமே பாடுவார். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு போட்டாச்சுன்னா அவ்வளோதான், கோயிலே கனகலந்து போயிடும். என்ன ஸ்பீக்கரோட நம்ம வாய்ஸ் நிச்சயம் டாப்பில் இருக்கும். அவ்வளோ அருமையாக அனைவருமே இணைந்து மகிழ்ந்து பாடக்கூடிய ஒரு ஈடுபாட்டு செயலை நமது ஆலயத்தில் நான் அதிகமாக ரசித்து பார்ப்பதுண்டு. அப்படி என்றால் ஆண்டவரை புகழ்வதற்கான வரம் நம்மிடம் இருக்கிற பொழுது அதை நாம் பயன்படுத்துகிறோம். என் குரல் இனிமையாக இருக்க இல்லையா, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, எனக்கு பாட தெரியும், நான் ஆண்டவரை போற்றி பாடுறேன். இந்த மனநிலையை தான் செசிலியா அவர்களும் வெளிப்படுத்துகிறார்கள். எனக்கு ஆண்டவர் இந்த தாளந்தை கொடுத்திருக்கிறார், பாடக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், அதை நான் ஆண்டவருக்கு திருப்பி கொடுப்பேன், ஆண்டவரை நான் போற்றி புகழ்ந்து பாடுவதில் அந்த தாளந்தை நான் செலவழிப்பேன் என்று அவர் ஒரு முடிவெடுக்கிறார். இனியவர்களே, இது நமக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடமாக இருக்கிறது. ஒருவேளை ஆண்டவரை புகழ்ந்து பாடுவது எனக்கு தெரியாத காரியம், இயலாத காரியம், ஆனால் எனக்கு ஜெபிக்க தெரியும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யலாம்? நான் எனக்காக ஜெபிப்பேன், மற்றவருக்காக ஜெபிப்பேன் என்று சொல்லி அந்த ஜெபிக்கிற தாளந்தை நாம் கடவுளுக்காக பயன்படுத்தலாம். எது என்னுடைய தாளந்தோ, எது என்னுடைய திறமையோ, எந்த திறமையை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறாரோ அந்த திறமையை ஆண்டவரை புகழ்வதற்காக நான் பயன்படுத்துவேன் என்று சொன்னால் இந்த விழாவை கொண்டாடுவதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. இனிவர்கள் இந்த நாளின் விழாவில் நமக்கு ஒரு நற்செய்தி வாசகம் வாசிக்கப்பட்டது. 10 தோழியருடைய உவமை. இந்த உவமையை நாம் அதிகமாக அறிந்திருப்போம். நம்முடைய விவிலிய விழா கொண்டாட்டத்தில் கூட அந்த காட்சிப்படுத்துதலுக்கு இந்த விவிலியத்தை நம்ம என்ன செஞ்சோம், பயன்படுத்தியிருந்தோம். இனியவர்களே, இது 2 விதமான ஒரு பிரிவை காட்டுகிறது. இருவருமே விளக்கு எடுத்து செல்கிறார்கள், எரிகிற விளக்கு, அது மாற்று கருத்தில்லை. ஆனால் 5 பேர் எண்ணெய் எடுத்து செல்கிறார்கள், 5 பேர் எண்ணெய் எடுத்து செல்லவில்லை. இனியவர்களே, இதை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், எல்லாருக்கும் விசுவாசம் கொடுக்கப்படுகிறது. நம்ம யாருக்காவது விசுவாசம் கொடுக்கப்படாமல் இருக்குதா? இல்லை, எல்லாருக்குமே விசுவாசம் கொடுக்கப்படுகிறது. இப்போ இருக்கிற இளைஞர்களாக இருக்கலாம், இப்போ இருக்கிற குழந்தைகளாக இருக்கலாம், எல்லாருக்குமே நாம் கடவுளை பற்றி சொல்லி கொடுத்துருக்கோம். சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம அதிகமாக சொல்கிற விஷயம் என்ன? அந்த இயேசு இருக்கிறாரு, கும்பிடு, பிதாசுதம் போடு, பரலோக மந்திரம் சொல்லு, அருளிந்த மரிய ஜெபம் சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். பிதாசுதம் போடு, ஒரு சுரூபத்து பக்கத்தில் போய் நினச்சிவோம், தொட்டு கும்பிடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த குழந்தை தொட்டு கும்பிடும். தொட்டு அம்மாவுக்கு தான், அப்பாவுக்கு தான், தாத்தாவுக்கு தான் சொல்லி நம்ம நினச்சிவோம் தொட்டு கும்பிட வைப்போம். கோயிலுக்குள் நுழையும் போது தீர்த்தம் இருக்கிறது, அதை எடுத்து நெத்தியில் சிலுவை போட சொல்லுவோம். புதுமை என்ன இருக்கிறதா, அந்த பிள்ளையை சிலுவை போட சொல்லிட்டு நமக்கும் சிலுவை போட சொல்லுவோம். எல்லா குழந்தைகளுக்கும் அந்த விசுவாசம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் விசுவாசம் பாதுகாக்கப்படுகிறதா? அது ஒரு கேள்வி. இனியவர்களே, அந்த 5 அறிவிலிகள் என்பவர்கள் விசுவாசத்தை பெறாதவர்கள் அல்ல. அவர்களிடம் விளக்கு இருந்தது, அது எரிந்து கொண்டிருந்தது. ஆண்டவர் மீது பற்று கொண்டிருக்கிற விசுவாசம் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது. எண்ணெய் எடுத்து சென்றவர்களுக்கும் விசுவாசம் கொடுக்கப்பட்டிருந்தது, அதுவும் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் எரிந்து கொண்டிருந்த விளக்கை வைத்திருந்த எண்ணெய் எடுத்து சென்றவர்கள் என்ன செய்கிறார்கள்? இது எனக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசம், இந்த விசுவாசத்தோடு எனது முயற்சியை நான் எடுத்து செல்கிறேன், என்னை நான் தனியாக எடுத்து செல்கிறேன் என்று சொன்னால் அந்த விசுவாசத்தை கட்டி காக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது, அதற்கான தயாரிப்பையும் நான் கொண்டு செல்கிறேன். ஆனால் அந்த அறிவியல்கள் என்ன செய்கிறார்கள்? விசுவாசம் எனக்கு இருக்குது, போதும், நான் தனிப்பட்ட விதத்தில் எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை என்று நினைத்து கொண்டார்கள். இனி இவர்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, செல்வந்தர்கள் வச்சு கொடுமே, நல்ல பணக்கார வீட்டில் பிறக்கிற குழந்தைகளுக்கு 2 விதமான மனப்பான்மை இருக்கும். ஒன்று, எங்கள் அப்பா சொத்து 3-4 தலைமுறைக்கு இருக்குது, நான் எதுக்கு வேலைக்கு போகணும், நான் எதுக்கு படிக்கணும், நான் உட்காந்து சாப்பிட்டாலும் என் வாழ்க்கை ஃபுல்லாக சாப்பிடலாம் அப்படின்னு மனநிலை ஒரு குழந்தைக்கு வரும்னா அந்த குழந்தை எனக்கே வேலைக்கு போகுமா? நல்லா சீவி சிங்காரிச்சு, பெண்களாக இருந்தால் அப்படி, இல்லைன்னா நல்லா பைக் போட்டோம், ட்ரெஸ் போட்டோம், செயினை போட்டோம், மோதிரம் போட்டோம், ஊர் சுற்றினோம், உலகத்தை சுற்றினோம், நல்லா சுற்றி பார்த்தோம், அது அடிபட்டானே எனக்கு காசு இருக்குது வீட்டில் அப்படிங்கிற மனநிலையில் வளர்கிற குழந்தைகள் எந்த விதமான முன்னெடுப்பு வராங்க. ஒருவேளை ஏதாவது இக்கட்டு சூழ்நிலை வரும் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த இக்கட்டை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாது, இறந்து போவார், தற்கொலை செய்து கொள்வார்.
அவங்களால அதுக்கு அடுத்து வாழ முடியாது. ஒருவேளை அந்த பணமெல்லாம் ஒரே நாளில் போயிடுச்சு அப்படின்னா முடிஞ்சிச்சு, அவங்களுக்கு வாழ வேண்டும் என்கிற உணர்வே வராது. பயம் வரும், வெறுப்பு வரும், ஒரு முடிவை தனக்கான முடிவை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். இரண்டாவது பிள்ளைகள், என்னிடம் சொத்து இருக்கிறது, எங்களுடைய அப்பா என்னுடைய தாத்தா பாட்டன் எல்லாம் பாரம்பரியமாக எனக்கு வழங்கி இருக்கிறார்கள், ஆனால் இது அவர்கள் எனக்கு வழங்கிய சொத்துக்கள், அவர்கள் எனக்கு கொடுத்த செல்வங்கள், நான் எனக்கான செல்வத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும், நான் எனக்கான வாழ்க்கையை பார்த்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய நிழலில் நான் இருக்கலாம், ஆனால் நான் பயணிக்க வேண்டிய காலம் வருகிற பொழுது நான் அதை செய்ய வேண்டும் என்கிற மனநிலையில் ஒரு குழந்தை இருக்கும் என்று சொன்னால், பெற்றோருடைய செல்வங்களை அவர்கள் பயன்படுத்துவார்கள், ஆனால் தங்களுக்கான செல்வத்தை பயன்படுத்தக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய திறமையும் அதோடு வளர்த்துக் கொள்வார்கள். இந்த ஒரு ஒப்புமையை தான் நாம் அந்த 10 தோழியர்களுக்கு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். எந்த குழந்தை எனக்கு விளக்கு இருக்குது, எனக்கு செல்வம் இருக்குது, அது போதும், நான் அதை வச்சே வாழ்ந்து முடிச்சிருவேன் என்று நினைத்தார்களோ அவர்கள் அந்த எண்ணெய் எடுத்து செல்லாத தோழியர் போல. மணமகன் வரத்தட்டி இந்த விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கோம், பிரச்சனை இல்லைன்னு நினைச்சாங்க. மணமகன் வர காலம் தாழ்த்தியது, அவர்களுக்கு என்ன செய்யனே தெரியல, திரும்பி வந்த இடத்துக்கே போனாங்க. அவர்கள் எதற்காக அழைக்கப்பட்டார்களோ அதை இழந்து போனார்கள். ஆனால் எண்ணெய் எடுத்து சென்ற பெண்கள், எனக்கான வாழ்க்கை இதை கடந்து அவர்கள் என்னை விட்டுவிட்டாலும் என்னால் போக முடியும் என்கிற தன் நிலைக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்ட அந்த பெண்கள் தொடர்ந்து சென்றார்கள். அதை போன்ற ஒரு சூழ்நிலை இடுக்கண்கள் வருகிற பொழுது தங்களுடைய விசுவாசத்தால், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை அவர்கள் காத்துக்கொண்டார்கள். இனியவர்களே, பாதுகாவலி செசிலியாவுடைய வாழ்க்கையில் இந்த பண்பை நம்மால் பார்க்க முடியும். இனியவர்களே, சிறு வயதிலிருந்தே அவர் ஆலயத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். தன்னுடைய தாயோடு சேர்ந்து அவரும் பாடல் பாடுவார் என்று மரபு சொல்கிறது. தன்னுடைய தாயிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஆற்றலை, அந்த கொடையை, அந்த திறமையை தன்னுடைய தாயிடமிருந்து பிரிந்து மனமுடித்து சென்ற பிறகு கூட அவர் அதை தொடர்ந்து கடைபிடிக்கிறார். எனவே தான் தன்னுடைய தாயிடமிருந்து, பெற்றோரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தை அவர் தனித்திருக்கிற பொழுதும், அவர் கொலை செய்யப்படுகிற நேரத்திலும் கூட அவரால் காத்துக்கொள்ள முடிந்தது. ஏனென்றால் அவர் தனக்கான எண்ணெயை, தனக்கான விசுவாசத்தை அவர் உருவாக்கி இருந்தார். பாரம்பரியமான விசுவாசத்தை மட்டும், தாய் தந்தையர்கள் கொடுத்த விசுவாசத்தை மட்டும் அவர் முன்னிறுத்தவில்லை, தனது விசுவாசத்தையும் அவர் சேர்த்து கொண்டார். எனவே அவர் ஒரு மறைசாட்சியாக, ஆண்டவருக்குரிய புனிதியாக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது என்று யோசிப்போம். நமக்கு கொடுக்கப்படுகிற திறமைகளோடு நம்முடைய திறமைகளையும் நம்முடைய முயற்சிகளையும் சேர்த்துக் கொள்கிறோமா? அதை சேர்த்துக் கொள்கிற பொழுது நம்முடைய பக்தி, நம்முடைய விசுவாசம் இன்னும் அளப்பரிய ஒன்றாக மாறும், அர்த்தம் உள்ளதாக மாறும், ஆண்டவருக்கு ஏற்புடையதாக வாழும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கான வரத்தை திருப்பலியிலே மன்றாடுவோம். நம்முடைய தேவைகள், விருப்பங்கள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் மன்றாட்டுகளாக எடுத்து வைப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர், பொதுநிலையினர் யாவரும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு அவர் கூறிய நன்னெறிகளை பின்பற்றி தூய்மை கெடாமல் தூய வாழ்வு வாழ்ந்து பிறரை மனம் திருப்பி இயேசுவை அறிய செய்த புனித செசிலியம்மாளை போல வாழ அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாயகனே, அகிலமெங்கும் இசைக்கும் ஆலய பாடற்குழுவினரை உன் கரம் ஒப்புவிக்கின்றோம். பாடல்கள் அரங்கேறும் போது வேறெந்த சிந்தனையும் இல்லாமல் இறைவனின் புகழ் ஒன்றையே கருத்தில் கொண்டு அவற்றை மனத்தில் இருத்தி பாடல்களை பாடவும், நாவன்மையும் குரலினிமையும் மேம்பட்டிருக்கவும் புனித செசிலியம்மாள் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஒளியாம் இறைவா, திரு அவைக்கு இந்நாட்களில் ஏற்பட்டிருக்கும் நிலையை எதிர்கொள்ளும் திறமையையும், இயேசுக்காக சாட்சியாக வாழும் வார்த்தையும், இயேசுவை ஏற்றுக்கொள்வதால் ஏற்படும் துன்பங்கள், கொடுமைகள் போன்ற இன்னல்களை ஏற்றுக்கொள்ளும் மனத்தையும் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். தூய்மையின் இறைவா, பாவ சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இவ்வுலக மக்களும் ஞானத்தை அளித்து தூய்மையாக வாழ்ந்தால் மறுவாழ்வின் உலகத்தை அடைய முடியும் என்ற நம்பிக்கையை சுடரொளி வீச அருள் புரிய வேண்டுமாறு உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் மன்றாடுவோம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலே எங்களுடைய தேவைகள், விருப்பங்கள் அனைத்தையும் மனதின் வழியாகவும் வாய்மொழியாகவும் உடைய பாதத்தில் நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம். உம்மை நம்பி நாங்கள் எடுத்து வைத்த எல்லா ஜெபங்களுக்கும் கனிவோடு செவி சாய்ப்பீராக. இவற்றையெல்லாம் தந்து எங்களை ஆசீர்வதிக்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆமென். என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், என்னை உனக்கு கொடுப்பதுதானே ஆனந்தம். உன்னில் எனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம், உன்னில் எனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம். என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். மலைகளேந்தியும் பீடம் நான் வந்தேன், கனிவாய் உள்ளம் வேண்டும் என்று நீ கேட்டேன். மலைகளேந்தியும் பீடம் நான் வந்தேன், எனக்கு மலர வேண்டும் என்று நீ கேட்டேன். என்னை தந்துவிட்டேன், உன் பணி செய்ய தொலைந்து விட்டேன். உன்னை என்னை தந்துவிட்டேன், உன் பணி செய்ய தொலைந்து விட்டேன். என்னை ஏற்று மகிழ்வாயா, என்றும் முன்னில் வாழ்ந்திடுவேன். ஏற்று மகிழ்வாயா, என்றும் முன்னில் வாழ்ந்திடுவேன். நினிசச நினிசசா சகரிசா நினிசச நினிசசா சகரிசா. என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, செசிலியா என்னும் புனிதையை கொண்டாடும் நாங்கள் உமக்கு கையளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய துன்ப போராட்டங்கள் உமக்கு ஓப்பளித்தது போல இக்காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாகிட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை அன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில்
விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ள உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்துவது திருமுக ஒளியின் ஒளியைச் செருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலர் புனித பெர்க்மான் சருளப்பர், இன்றைய நாளில் நாங்கள் நினைவு கூறுகிற பாடல் குழுவின் பாதுகாவலி புனித செசிலியா, இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விரிந்துலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே, எம்மே இரக்கமாயிரும்.
இறைவனின் செம்மறியே இம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே நிலை வாழ்வளிப்பதாக. ஆம். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்றாவே ஆனந்த ராகம் உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும் கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்றாவே உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் நீராக பாடும் கார்மேகம் காணும் மயிலாக நாடும் என்னாவே ஆனந்த ராகம் கொண்ட மன்னாவும் மனமோலம் காண விளக்கோடு உனை தேடிலே விளையண்டும் நேரங்கள் நீள நான் இங்கு உளமாடினே இறை கொண்ட மன்னாவும் மனமோலம் காண விளக்கோடு உனை தேடிலே விளையண்டும் நேரங்களில நான் இங்கு உளமாடினே மாறாயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம் மாறாயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம் உனக்காக நான் வாழ்கிறேன்
உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, செசிலியா என்னும் புனிதையை கண்ணிமை மறைசாட்சியம் ஆகியவற்றின் இரட்டிப்பு வெற்றியால் புனிதர்கள் மத்தியில் முடிசூட்டினீரே. இவர்களுடையாளத்தின் ஆற்றலால் தீமை அனைத்தையும் நாங்கள் துணிவுடன் மேற்கொண்டு விண்ணக மாட்சிக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தேவர்களே, பாடகர் குழு தலைவியினுடைய விழாவை சிறப்பாக கொண்டாடிய பாடகர் குழுவினருக்கும் அவர்களை சிறப்பாக வழிநடத்துகிற 2 அருள் சகோதரிகளுக்கும் இன்று அருமையாக இசை மீட்டிய தம்பி பிரவீனுக்கும் அருள் ஏற்பு நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். நாளைய தினத்தில் நமது மறைமாவட்ட அளவில் நம்முடைய சங்கரங்கோவில் வட்டாரத்தின் அடிப்படையில் நடக்கிற ஷெப்பர்ட் சிங்கிங் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் காம்படிஷனுக்காக நமது பாடகர் குழுவினர் செல்ல இருக்கிறார்கள். அந்த போட்டியிலே அருமையாக பாடவும் பரிசினை தட்டிச் செல்வதற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக மீண்டும் அவர்களை வாழ்த்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. என்னும் மாமுதே இறைவனுக்கு என்னும் சோவை தந்த சிறிய பாடகர்காவலி. இசை என்னும் மாமுதே இறைவனுக்கு பண்பல இசைத்தே பாடலினாங்கள். தினமுமே உண்மை புகழிடுவோமே, தேவனை நாளும் புகழ்ந்து நாம் பாட தேடிடும் உம்மர் எமக்கு தாரம். பாடகர் அனைவரின் காவலும் நீ, பாடிடுவோம் உம்மை தினமும் நாங்கள். பாடலினாலே மறைமணி பொழிய பரனிடம் எமக்காய்